அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் கடவுள் தந்த பூமி சேனல். இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நாட்டு முருங்கை. நாட்டு முருங்கை சாப்பிடலாம் நம்ம என்னென்ன பயன்கள் நடக்குது, அதோட பெனிஃபிட்ஸ் என்ன, அதை சாப்பிடும் போது உணவில் உடம்புல என்னென்ன நடக்குது, அதை பற்றி எல்லாத்தையும் டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். மெயினாக வந்து பார்த்திங்கன்னா, அந்த நாட்டு முருங்கை வந்து ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல வந்து வெட்டி நடுறது எப்படி, அது எப்படி இன்னொரு மரமாக உண்டு பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர்களே, இதுதான் அந்த நாட்டு முருங்கை மரம். இந்த இடத்துக்கு நம்ம வந்து வந்தாச்சு. நம்ம வெட்டக்கூடிய மரம் இதுதாங்க. நம்ம அந்த மரத்தில் தான் ஏறி இந்த மரத்தில் உள்ள போத்தை வெட்டி வேறு இடத்துல கொண்டு வைக்க போகிறோம். அதை காட்டுறோம் உங்களுக்கு. மரத்து மேலே ஏறி அந்த போத்தை வெட்டலாம். அதுக்கு முன்னாடி இந்த மரத்தோட மருத்துவ பயன்களை பற்றி பார்த்துடலாம் வாங்க. இந்த நாட்டு முருங்கை வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு வந்து இரும்பு சத்து, ரத்த சோகை உங்களுக்கு அதிகமாக இருந்ததுன்னா இந்த நாட்டு முருங்கை வந்து சாப்பிட்டுட்டே வந்தீங்கன்னா உடம்புல உள்ள இரும்பு சத்து பல மடங்கு அதிகரிக்குங்க. இரும்பு சத்து பல மடங்கு இந்த முருங்கைக்கீரையில் உள்ள இரும்பு சத்து உங்களுக்கு பல மடங்கு. இந்த நாட்டு முருங்கைக்கீரை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா போதும், இரும்பு சத்து யாருக்கு கம்மியாக இருக்கோ அவங்க சாப்பிட்டீங்கன்னா போதும். வாரம் 2 முறை சாப்பிட்டீங்கன்னா போதும். சாப்பாட்டுக்கு குழம்பு மாதிரி வச்சு சாப்பிட்டீங்கன்னா போதும். உங்களுக்கு வந்து அவ்வளோ மருத்துவ பயன்கள் இதில் இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த நாட்டு முருங்கை வந்து பார்த்திங்கன்னா மனுஷ மூளை வந்து பார்த்திங்கன்னா இந்த நாட்டு முருங்கை வந்து மிக ஆரோக்கியமாக வச்சுக்கிது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இதில் வந்து சத்துக்கள்னு பார்த்திங்கன்னா சுண்ணாம்பு சத்து இருக்குது, குளோரின் இருக்குது, கந்தகம் இருக்குது, விட்டமின் ஏ, விட்டமின் பி, விட்டமின் சி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இரும்பு சத்து அதிகமாக இருக்குதுங்க. நிறைய தாதுப்புகள் இருக்குதுங்க. இந்த மாதிரி பல வகைப்பட்ட சத்துக்களை சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த முருங்கைக்கீரை சாப்பிடும்போதுனால ரத்தத்தில் உள்ள வெள்ளை அணுக்கள் வந்து பல மடங்கு இந்த நாட்டு முருங்கைக்கீரை வந்து அதிகப்படுத்துதுங்க. இந்த மாதிரி ரத்தத்தில் உள்ள வெள்ளை அணுக்கள் அதிகமாகும் போது உங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா, உடம்புல உள்ள வெள்ளை அணுக்கள் வந்து எண்ணிக்கை வேணும் அதிகமாகும். இதனால் என்ன வரும், நோய் எதிர்ப்பு சக்தி உங்களுக்கு பல மடங்கு அதிகரிக்கும். நோயே உங்களுக்கு வராது. அதுக்கப்புறம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வாரத்தில் 2 முறை இந்த முருங்கைக்கீரை நீங்கள் சாப்பிட்டீங்கனாலே போதும். ஹார்ட் அட்டாக் உங்கள் கிட்டத்தில் கூட வராது. ஹார்ட் அட்டாக்கே வராது. உங்கள் வாழ்க்கையிலே ஹார்ட் அட்டாக் அதுக்கப்புறம் வராது. மாரடைப்பு வராது. நான் சொல்கிறேன், நீங்கள் வேணாலும் எழுதி வேணாலும் வச்சுக்கிங்க. வாரத்தில் 2 முறை நீங்கள் முருங்கைக்கீரை சாப்பிட்டு வந்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக், மாரடைப்பு ஆனது உங்களுக்கு வரவே வராது. நான் சொல்கிறேன், எதுக்காக இப்படி சொல்கிறேன்னா, இந்த முருங்கைக்கீரை வந்து பார்த்திங்கன்னா ரத்தத்தை வந்து ஃபில்ட்ரு பண்ணுது. ரத்தத்தில் உள்ள கொழுப்போட அளவை வந்து உடனடியாக குறைச்சிருங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சுத்தமாக அந்த ரத்தத்தில் உள்ள கொழுப்பானது இருக்காது. கொழுப்பு இருந்ததுனால தான் ஹார்ட் அட்டாக் வருது. கொழுப்பு இருந்தால் என்ன ஆகுது, ரத்தத்தில் வந்து கொழுப்பு அதிகமாக நம்ம சாப்பிட்ற சாப்பாடுலேருந்து கொலஸ்ட்ரால் அதிகமாக போயிட்டு ரத்தத்தில் கொழுப்பு படிக்கிறதுனால அந்த ரத்தத்தோடு சேர்ந்து அந்த கொழுப்பும் நரம்புக்குள்ளே அந்த ரத்த நாளங்கள் வழியாக செல்லும்போது அது ஏதாவது ஒரு இடத்துல தேங்கிக்கிட்டு அப்படியே அந்த அந்த கொழுப்பானது ஃபுல்லாக படிஞ்சு அந்த டியூப் மாதிரி தான் அந்த ரத்த நாளங்கள் இருக்கும், அதை ஃபுல்லாக மூடிட்டோம். அந்த மாதிரி மூடும்பொழுது அந்த ரத்தமானது ப்ரெஷர் ஃபுல்லாக அடைப்பு ஏற்பட்டுரும். ரத்தமானது என்ன பண்ணும், ஃபுல்லாக போயிட்டு அந்த இதயத்திட்ட இருக்கும்போது ப்ரெஷர் தாங்க முடியாது, வெடிக்கும் போது தான் ஹார்ட் அட்டாக் வருது. இது பேர் தான் ஹார்ட் அட்டாக்ங்கிறது. இது மாதிரி நீங்கள் இந்த முருங்கைக்கீரையை சாப்பிடும்பொழுது சுத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரத்தத்தில் வந்து கொழுப்பளவே சுத்தமாக இருக்காது. இதனால தாங்க சொல்கிறேன், வாரத்தில் 2 முறை அந்த முருங்கைக்கீரை சாப்பிட்டீங்கன்னா போதும், ஹார்ட் அட்டாக்கும் கிட்டத்தட்ட நெருங்காது. நீங்கள் எழுதி வேணாலும் வச்சுக்கிங்க. அப்படிப்பட்ட பல மடங்கு இன்னும் சொல்லிகிட்டே போகலாங்க. அப்படிப்பட்ட நாட்டு முருங்கை இதுதாங்க. இயற்கையாக கிராம சைடு மட்டும்தான் இருக்கும். டவுன் சைடு இதை நீங்கள் பார்க்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அரிய மரங்க இது. இந்த மரத்தை வந்து பார்த்திங்கன்னா கடவுள் கொடுத்த ஒரு அருமையான முருங்கை மரங்க. இதோட வந்து சூப் வச்சு குடிக்கலாம், குழம்பு வச்சு சாப்பிட்லாம், சுண்டி சாப்பிட்லாம், பொரியல், அவியல், இந்த மாதிரி பல வகை ஐட்டங்கள் இதை வந்து செஞ்சு சாப்பிட்லாங்க. உடம்புக்கு அவ்வளோ நல்லது. இது வந்து விதையெல்லாம் போட்டு முளைக்க வைக்க முடியாது. இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன்னா, நான் மரத்து மேலே ஏறி உங்களுக்கு லைவாக வெட்டி காட்டுறேன் பாருங்கள். ஓகே நண்பர்களா, வெட்டி காட்டுதா, எப்படி வெட்டுன்னு காட்டுதா? வாங்க சீக்கிரமாக வெட்டி இதை கொண்டு போய் நடலாம். வாங்க வெட்டி காட்டுற பாருங்க எப்படி வெட்டுறதுன்ட்டு. நீங்கள் கரெக்டாக என்ன பண்ணுறீங்கன்னா, வெட்டும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சளவு காயம் ஏற்படாத வெட்டுங்க. வெட்டும்பொழுது ஒரே வாவாக வெட்டணும். மாற்றி வெட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து டேமேஜ் ஆகும் கிளை. அது மாதிரி கரெக்டாக வெட்டுங்க. இப்போ வாங்க வெட்டுறது எப்படி வெட்டுறதுன்னு காட்டுறேன். கிளை முறிஞ்சிரும் போலங்க. பார்க்கும்போது வெட்டும் போது கிளை கொஞ்சம் வெயிட்டான கிளையாட்டுக்கு மொட்டன்னு முறியிற சவுண்டு கேட்குது. முறிய போதுன்னு நினைக்கிறேன். சவுண்டு கேட்குது பாருங்களா, உங்கள் சவுண்டு கேட்குதுங்களா? முறியுது. சொல்ல முடியாது, நான் வெட்டுறதுக்குள்ளே போய் முடிஞ்சிருக்கணும் சொல்ல முடியாது. பார்க்கலாம். ஓகே, அப்பா க்ளோஸ்.
பார்த்தீங்களா, சொன்னா இல்லையா? நண்பர்களே பார்த்தீங்கன்னா தெரியும், மரத்தை விட்டு கீழே தள்ளியாச்சு கிளைய. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கழித்து ஒரு போத்தா அதுலேருந்து எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். தயவுசெய்து வெட்டும்பொழுது நான் எப்படி வெட்டுறனோ அதே மாதிரி வெட்ட பாருங்கள். அதே மாதிரி முருங்கை மரம் ஏறும்போது சொல்ல மாட்டேன், முருங்கை மரம் ஏறும்போது தயவுசெய்து மரத்தோட உச்சிக்கு மட்டும் போயிடாதீங்க. ரொம்ப ரொம்ப டேஞ்சரான மரம் இந்த முருங்கை மரம். பார்க்குறதுக்கு ரொம்ப பார்த்தீங்கன்னா ஹார்டாக தெரியும், மரத்தெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹார்டாக தான் தெரியும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா உச்சிலெலாம் போனீங்கன்னா ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏறி நீ உச்சியில் போவேன் ரொம்ப மரம் ஏறுறதுக்குங்கன்னு சொன்னீங்கன்னா முருங்கை மரம் வந்து இருக்கிற மாதிரியே இருக்கும். மட்டாருன்னு உடையும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், வெட்டும்போது என்ன நடந்தது உங்களுக்கு. அது மாதிரி மட்டாருன்னு உடையும், அங்கே இதுக்கு வந்து கைகால் முடிஞ்சு போகும். அதாவது முருங்கை மரம் ஏறும்போது ஜாக்கிரதையாக முடிஞ்சளவு அடிமரத்துலேருந்து வெட்ட பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நுனி இருக்குங்க தேவையில்ல, அதிகமாக நுனி, மரத்தோட நுனி இருக்குல்ல, இதெல்லாம் தேவையில்ல, நமக்கு வெட்டி எடுத்துடலாம். இந்த முருங்கை மரத்தில் இதாங்க ஒன்று. இப்போ நான் வெட்டினேன்னா வெட்டும்போது இதோட வெட்டி அடியில் உரிச்சிட்டு வந்து பட்டை இப்படி ஜாயின் பண்ணியிருக்கு பாருங்கள். இந்த இடத்துல என்ன பண்ணணுன்னா இந்த மாதிரி பட்டை முடிஞ்சளவு மரத்தில் பட்டை வரக்கூடாது, பட்டை வராத வெட்டணும். அதுதாங்க அதில் விஷயமே. பட்டை மட்டும் முருங்கை மரத்தில் மட்டும் இப்படி தாங்க பட்டை உரியும். அப்படியே வாங்க எடுத்து அடியில் வச்சு இப்படி ஒரு இழுத்திங்கன்னா இந்த பட்டை இதோட கட் ஆகிடும், இதுக்கப்புறம் வராது. இதே மாதிரி வெட்டணும் முருங்கை மரம் என்றைக்குமே. நம்மளோட போத்துலேருந்து வெட்டணும் இல்லையா, அதில் தழி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தனியாக எடுத்து போட்டிருக்கேன். அந்த தழி சமைக்க முடியாது, இவ்வளவும் சமைக்க முடியாது. என்ன பண்ண போகிறோம்னா இப்போ வந்து ஆட்டுக்கு தீவனமாக போட்டுடலாம். உங்களுக்கு தான் கவலைப்படாதீங்க. சாப்பிடுங்க, சண்டை போட்டுக்காமல் சாப்பிடுங்க நண்பர்களே. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தழையை வெட்டி கீழே போட்டால் அது வேஸ்ட்டாக போயிடுங்க. அதனால தாங்க இந்த மாதிரி ஆட்டுக்கிட்ட போட்டால் அவனாவது ஆடுங்களாவது சாப்பிட்டு போவான். சாப்பிடுங்க. வேஸ்ட்டாக போகிறது ஆடுகள் போட்டால் ஆடாவது சாப்பிடும். முருங்கை பொத்து வெட்டி ரெடியாக இருக்குது நண்பர்களே. இதை வந்து நடக்கூடிய இடத்துக்கு எடுத்துகிட்டு போகலாம் வாங்க. A few moments later. நண்பர்களே, நம்மளுடைய முருங்கை பொத்து வந்து இப்போ நடுவதற்கு தயாராக இருக்குது. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா நடுவதற்கு முன்னாடி என்ன ஒரு விஷயம் பண்ணணும். அது என்ன விஷயம்னா இந்த மாதிரி வெட்டுப்பட்ட இடம் காயாக இருக்குது பாருங்கள், பட்டை இல்லாத லைட்டாக காயமாக இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி இடத்துல என்ன பண்ணணும்னா மாட்டோட ஈரசாணம், பச்சை சாணத்தை எடுத்து இந்த இடத்துல தேய்ச்சிக்கணும். எதுக்காக தேய்ச்சி சொல்கிறேன்னா இந்த இடத்துல பட்டை இல்லாமல் இருக்குல்ல, இதில் வந்து பார்த்திங்கன்னா வெயில் அடிக்கும் போது இந்த இடத்துல உள்ள இப்போ ஈரணைப்பானது அந்த பச்சை தன்மை இருக்காது, காஞ்சி போடும். அதனால் முருங்கைக்கட்டையானது முளைக்காமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுக்கு தான் சொல்கிறேன்னா பச்சை சாணத்தை எடுத்து இதில் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நான் அப்ளை பண்ணுற மாதிரி அப்ளை பண்ணிக்கங்க. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்த பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா, இந்த இடத்த தான் வந்து முருங்கை பொத்து வைக்கிறதுக்கு இடத்த சூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இப்போ இந்த இடத்துல நல்லா குழி ஆழமாக பறிச்சிக்கலாம். நண்பர்களே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட முருங்கை மரம் நடுவதற்கு தேவையான குழி வந்து ரெடியாக இருக்குது. நான் மரத்தை நடுவதற்கு ரொம்ப ஆவலோடு காத்துக்கிட்டு இருக்கேன். குழிக்குள்ளே தூக்கி நம்ம மரத்தை வந்து நம்ம வாட்டத்துக்கு ஏற்ற மாதிரி தூக்கி நிப்பாட்டியாச்சு. இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம்னா இந்த குழிக்கு வந்து இந்த கண்ணுக்கு இந்த மரத்துக்கு தேவையான சத்து வந்து மண்ணில் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதுக்காக நம்ம என்ன பண்ணிக்கிறோன்னா இயற்கையான மாட்டு உரங்கள் இருக்குது பார்த்தீங்களா, மாட்டு உரம். அது வந்து எடுத்துக்கிட்டு நல்லா மக்கின உரமாக எடுத்துங்க, பச்சை உரமாக எடுக்காதீங்க, அது சத்து கம்மியாக இருக்கும். மக்கின உரத்தில் தாங்க சத்து அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா பொலன்னு இப்படி இருக்கணுங்க. இது என்ன பண்ணலாம், தேவையான அளவு இந்த குழியில் வந்து எடுத்து போட்டுக்கலாம். ஒன்லி இயற்கை உரம் தாங்க, செயற்கை உரம் நாட்டு அலவுடு. ஒன்லி இயற்கை மட்டும்தாங்க. போதும் நண்பர்களே, நம்மளோட மரத்தை வந்து கரெக்டாக வச்சாச்சு, சிறப்பாக நட்டாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை சுற்றி இப்போதைக்கு தண்ணி ஊற்றுறதுக்காக சுற்றி தொட்டி மாதிரி கட்டிக்கிறேன், வட்டமாக கட்டிக்கிறேன். எதுக்காக இப்படி தண்ணி ஊற்றணுன்னா உடனடியாக
இப்போ நம்ம வந்து இதுன்னு இல்லை, பொதுவாக எந்த மரம் வச்சாலுமே அதுக்கு உயிர் தண்ணி, அதுக்கு உயிர் கொடுக்குற மாதிரிங்க அந்த உயிர் தண்ணிங்கிறது உடனே ஊற்றணும். எந்த மரம் வச்சாலும் அது நம்மளோட கடமைங்க. ஒரு மரம் வச்சாச்சுன்னா உடனே உயிர் தண்ணி விட்டுறணும். 2 seconds later. நண்பர்களே, இப்போ வந்து இதுக்கு உயிர் தண்ணி நம்ம ஊற்றிக்கலாம். நண்பர்களே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நட்ட முருங்கை மரத்துக்கு அழகாக நம்ம வந்து உயிர் தண்ணி கொடுத்துட்டோம். இந்த வீடியோ அவ்வளோதான் நண்பர்களே, அவ்வளோதான். நம்ம மரத்தை வந்து சிறப்பாக நட்டு முடித்து தண்ணியை ஊற்றி உயிர் தண்ணி ஊற்றியாச்சு. வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறதுனா, நாட்டு முருங்கை எப்படி நாட்டு முருங்கையோட மருத்துவ பயன்கள் என்னென்னா, அது வந்து அதில் என்னென்னலாம் மருத்துவ பயன்கள், அபூர்வமான மருத்துவ பயன்கள் இருக்குது, அதை எப்படி நம்மளும் நம்ம வீட்டில் கொண்டு வந்து வச்சு மரமாக்கலாம், நம்ம வீட்டில் எப்படி வச்சு அந்த நாட்டு முருங்கை நம்ம வீட்லேயும் வச்சு எப்படி உண்டு பண்ணுறது அப்படிங்கிறது தெளிவாக A to Z எல்லா தகவலையும் நான் உங்கள்கிட்ட காட்டினேன், லைவாக செஞ்சு காட்டியிருக்கேன். நீங்கள் இன்னமும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஒன்றும் யோசிக்கவே வேண்டாம், போகிற போக்கில் ஒரு தட்டி விட்டு போயிடுங்க. எங்களுக்கு அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ படுறது எங்களுக்கு மோட்டிவேட் அமையும். நன்றி, வணக்கம்.